வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டுக்கான டேரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த பேஜில் பாருங்கள், கார்னரில் ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சிம்பிளை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி ஒரு பேஜ் வந்து அப்படியே நிறையா லேட்டஸ்ட் நியூஸ் ஃபுல்லாக காமிக்கும். அதில் வந்து நியூ இன்ஃபர்மேஷன் வந்து லேட்டஸ்ட்டாக உள்ளது பாருங்கள். ஆக்சுவலி இது என்னென்னா இ-சேவா கேந்திரா, அது வந்து டெக்னிக்கல் பவர் மேன் பவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு வந்து எடுத்தாங்க. ஜூலை 11 தான் நோட்டிஃபிகேஷன் வந்தது. ரொம்ப ப்ராசஸ் வந்து குயிக்காக போகுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸ் பிஃபோராக தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஃபைனல் இன்டர்வியூலாம் நடந்து முடிஞ்சது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுறாங்க. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 வேகமாகவே எல்லாமே ப்ராசஸ் வந்து குயிக்காக நடந்து ரிசல்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுறாங்க. ரிசல்ட்னு சொல்லும் போது செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது கிடையாது, வெயிட்டட் லிஸ்ட். இது வெயிட் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ பர்டிகுலர் கேண்டிடேட்ஸை வந்து நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் போஸ்ட் இது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நாங்கள் வந்து வெயிட்டர் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுறோம் சொல்லி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா டிகிரி படித்தவங்க, யூஜியோ இல்லை பிஜியோ படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏல ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படித்தவங்க, பிஇயில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக படித்தவங்க, இந்த மாதிரி படித்தவங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி இந்த மேன் பவர் டெக்னிக்கலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஃபைனல் இன்டர்வியூலாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயிட்டர் லிஸ்ட் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி தான். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மேன் பவருக்கு வந்து ஆள் தேவைப்படுறதுனால இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து இமீடியட்டாக கண்டக்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஸ்டாப் தான். அது வந்து நிரந்தர வேலை கிடையாது, கான்ட்ராக்ட் ஸ்டாப் தான். பட் ஃபியூச்சரில் வந்து பெர்மனன்ட் ஆக்குறதுக்கு சான்சஸ் அப்படின்றது இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் லிஸ்ட்டு பாருங்கள். இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 முதல் 6 நபர்களை வந்து வெயிட்டர் லிஸ்ட்டில் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதான் அப்ளிகேஷன் நம்பரு அண்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட், அந்த கேண்டிடேட்டோட பேர் அப்படின்றத என்னென்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் பார்க்குற இந்த இ-சேவா கேந்திராக்கு டெக்னிக்கல் மேன் பவருக்கு அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க உங்களுக்கான வெயிட்டர் லிஸ்ட்டில் வந்து உங்களோட பேர் வந்திருக்கு அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இது மாதிரி பேர் நேம் வந்துருந்தது அப்படின்னா அந்த நியூஸை வந்து கமெண்ட் பாக்ஸ் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.